வெண்பா இருந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட மல்லிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சண்டை போட்டுருந்தாங்க. "நீங்க எதுக்காகம்மா வரல? அங்க ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம என் பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா இருந்துட்டு, "இனிமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க" அப்படின்ற மாரியும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில தான் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது எல்லாத்தையுமே பண்ணணும்னு தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட கட்டாயம் போக முடியாம போயிடுச்சு. ஆனா, அந்த கோவத்த வச்சு வெண்பா இவ்ளோ கோவப்படுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. அது மட்டும் இல்லாம இப்போ வெண்பாவ கூப்ட்டு பாரதியார் மாரி கெட்டப்லாம் போட்டு சூப்பரா அழகாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில இத போய் உன் டாடா கிட்ட காட்டு போ அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்பும்போது தான், இப்போ நம்ம வெண்பாவும் இருந்துட்டு டாடா முன்னாடி போய் நிக்கிறாங்க. அதாவது வெண்பா அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ அழகா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அச்சசல் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் மாரி இருக்கியே! அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருந்துட்டு, "அச்சமில்லை அச்சமில்லை" அப்படின்ற பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே வர ஆரம்பிச்சுறாங்க. அத பார்க்கும்போது நம்ம விஜய்க்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சுருது. அது மட்டும் இல்லாம "வெண்பா யாரு உனக்கு இப்படி ரெடி பண்ணது?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "மல்லியம்மா தான் என்ன இப்படி ரெடி பண்ணாங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம மல்லியம்மா நான் கூப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. இந்த ஃபங்ஷன்ல மல்லியம்மா வந்து மட்டும் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றத பார்த்தா எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இப்போ எப்படி பண்றேனோ, அத விட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல மடங்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி அம்மா வந்தா பண்ணுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய கூப்பிட்டு, மல்லி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக போமாட்டேன்ற மல்லி?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு நேரத்தில வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டும். அது மட்டும் இல்லாம கிஃப்ட் வாங்கிட்டு வரட்டும். ஒவ்வொரு முறையும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா கூப்பிடுறா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, மனசு நோகுற மாரி வந்து மல்லி பேச ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம வெண்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்டாடா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஒரு பக்கம் விஜயும் கூட்டிட்டு போய் ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு, அந்த ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இப்போ விஜய் இருந்துகிட்டு நம்ம மல்லிய பயங்கரமா வந்து திட்ட ஆரம்பிச்சுறாங்க. "நீ எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மல்லிக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதும். அது மட்டும் இல்லாம வெண்பாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்க முடியலையே! அவ ரொம்ப ஆசைப்பட்டா நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அது என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு, நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன் பிரச்சனை வேற. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 3 நாள் முடிஞ்ச நிலையில, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எப்படி வெண்பாவ வெறுக்க வைக்க போறோம்னு சொல்லிட்டு வந்து தெரியல. வெண்பாவ வெறுக்க வச்சு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் கூட போய் சேரணும். இதுக்கு நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ரஞ்சிதமும் அவங்க பாட்டியும் வந்துட்டு, "உனக்கு 10 நாள்லாம் டைம் கிடையாது. நாங்க குடுக்குறது தான் உனக்கு டைமு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மல்லிய மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.